எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு த சேனல் மதுஸ் கார்னர். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ட் 2 ஆஃப் அவர் கூர்க் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நான் வந்து ஸ்டே பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து போடுறேன் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோஸ் செக் பண்ணிட்டேன், எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாகவே கிடச்சது கிடையாது. அண்ட் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பட்ஜெட்டில் இருக்காது. ஸோ இந்த மாதிரியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆல்மோஸ்ட் நிறைய பிளேசஸ் கூர்கோட ஸ்டே வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நான் கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு நீங்கள் இந்த பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி வேணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் அந்த பர்டிகுலர் ஹோட்டல்ஸ் போய் நீங்கள் செக் பண்ணலாம். கூர்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய ஸ்டேகேஷன் ஸ்பாட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்களுடைய ட்ரிப்பை நீங்கள் ஸ்டேகேஷனாக பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து லிஸ்ட் ஆஃப் ஒரு 5 to 6 லக்ஸுரி பிளேசஸ் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஸ்டே. ஸோ அந்த லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் சூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா வந்து இது எதுவுமே நான் வந்து கண்ணு முன்னாடி பார்த்து நான் டிசைட் பண்ணலை. ரிவ்யூஸ் நிறையா படிச்சிருக்கேன் அண்ட் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். பட் நான் பர்சனலி ஃபிசிக்கலாக அங்கே இருந்தது கிடையாது. நான் இருந்த ஹோட்டல் பற்றின ரூம் டூர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேகேஷனுக்கு வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற 5-6 ஹோட்டல்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் தமாரா கூர்க். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டி அண்ட் எல்லாமே வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது அவங்கள்ட்ட. அண்ட் பட்ஜெட்டும் வந்து ரொம்பவே லக்ஸுரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேளை ஒரு 20,000 per day உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும், per night ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா வந்து யூ கேன் கோ ஃபார் கூர்க் வைல்டர்னஸ் ரிசார்ட். பட் இந்த மாதிரி ரிசார்ட்லாம் நீங்கள் போகும்போது வந்து கண்டிப்பாக ஸ்டேகேஷனாகவே போங்க. பிகாஸ் நீங்கள் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க கூர்க் அப்படின்னா வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக ஒரு ரிசார்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பட் அதர்வைஸ் கூர்க் வைல்டர்னஸ் இட் செல்ஃப் இஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் அயாத்தனா கூர்க். அயாத்தனா கூர்க் வந்து நம்ம நிறைய ரீல்ஸில் வந்து பார்த்துருப்போம். அதாவது ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் அந்த வியூ வச்சே வந்து நம்ம நிறைய ரீல்ஸ் வந்து பார்த்துருப்போம். அண்ட் இதோடைய காஸ்ட் வந்து சம்வேர் அரௌண்ட் 30K இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து நீங்கள் ஒன் ஆஃப் தி ஆப்ஷனாக சூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்டேகேஷன் இல்லை செகண்ட் தேர்ட் டைம் கூர்க் போகிறீங்க, நீங்கள் ரொம்ப சுத்த வேண்டாம், யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் யுவர் டைம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ரிசார்ட் சூஸ் பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப ஹை பட்ஜெட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த ரிசார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவால்வ் கூர்க் அப்படின்ற ரிசார்ட் பார்த்தேன். ஆல்மோஸ்ட் 45,000 per night அதோடைய லக்ஸுரி ஹோட்டல் ரிசார்ட் ஸ்டே. ஸோ ஒரு வேளை உங்களுடைய பட்ஜெட்க்கு அது வந்து சூட் ஆச்சு அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து டாப் 5-star 7-star ரிசார்ட்ஸ் இன் கூர்க். நீங்கள் இதில் வந்து ஒன்று சூஸ் பண்ணி ஸ்டேகேஷன் வந்து என்ஜாய் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து கூர்க்கே சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் அதான் நம்ம போயிட்டு வந்து ஸ்டே பண்ணுற அந்த மாதிரி ரிசார்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது நம்மளுடைய கூர்கில். அதை வந்து நம்ம கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். அதாவது 10K 8 to 10K per night அது ஒரு கேட்டகரியும், அண்ட் வந்து அதுக்கு லெஸ் தேன் 8K அப்படின்ற ஒரு கேட்டகரியும் நம்ம வந்து பிரிக்கலாம். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு வேளை கூர்கை சுற்றி பார்க்க போகிறீங்க, அதுக்காக தான் நீங்கள் மெயினாக போகிறீங்க அப்படின்னும் போது மடிக்கேரி அப்படின்ற ஒரு லொக்கேஷன் இருக்குது. அதுதான் சென்டர் பாயிண்ட் ஆஃப் கூர்க். அந்த இடத்துல நீங்கள் வந்து ரிசார்ட் ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா தான் ஆல் தி 3 daysக்கு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் போய் அந்தந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷனை பார்க்கறதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். பிகாஸ் ஒவ்வொன்றுமே வந்து பர் டேல நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டெஸ்டினேஷன் 2-3 hours போனால் தான் ஒரு டெஸ்டினேஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ மடிக்கேரி தான் அதோட சென்டர் பாயிண்ட். ஸோ மடிக்கேரியில் நீங்கள் பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நீடட். இஃப் நாட் மடிக்கேரி உங்களுக்கு எதுவும் கிடைக்கல ரிசார்ட் அப்படின்னா நீங்கள் குஷால் நகர் அப்படின்ற ஸ்பாட்லையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 லொக்கேஷனில் வந்து நீங்கள் ஆக்சுவலி பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு டவுன், அதனால வந்து இந்த டவுன்லேருந்து உங்களுக்கு மித்த இடத்துக்கு போகிறதுக்கு கன்வீனியன்ஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நான் உங்களுக்கு ஃபியூ சஜஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். அண்ட் இதோடைய டிஸ்டன்ஸ் என்ன, இது எவ்வளோ கிலோமீட்டர், மடிக்கேரியிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் இந்த ரிசார்ட் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்டையர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு தேவையான 2 மெயின் ரிசார்ட்ஸும் வந்து இங்கே இருக்குது. ஒன்று வந்து த ஹாஸ்டலும் வந்து ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணலாம். அண்ட் அதை விடையும் நல்ல ரிவ்யூஸ் இருக்கிறது வந்து கோஸ்டாப்பும் வந்து ஃபேமிலிக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு வந்து அது ஒரு ரிசார்ட் ஃபீல் கொடுக்காது. இட்ஸ் அ ஹோட்டல் வேர் யூ கேன் ஸ்லீப் அண்ட் தென் ஸ்டார்ட் பேக். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஹோட்டல்ஸ் வந்து கோஸ்டாப் அண்ட் ஹாஸ்டலர். நீங்கள் அதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபார் பட்ஜெட் ஸ்டேஸ் அண்ட் கேங் டூர்ஸ். இது சொன்னதோட இப்போ நாங்கள் எந்த ரிசார்ட் ஸ்டே பண்ணியிருக்கோம் ஆஃப்டர் லாங் பார்த்து வந்து நாங்கள் டிசைட் பண்ண இந்த ரிசார்ட்டோடைய பேர் அண்ட் இந்த ரிசார்ட்டோடைய ரூம் டூர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதை தாண்டி அவங்களோட ஃபுட் எப்படி இருந்துச்சு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தட் மெயின் வீடியோ. ஃபர்ஸ்ட் டேயோட கூர்க் ட்ரிப் முடிச்சுட்டு நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 7 o'clock வந்து ரீச் ஆன பிளேஸ் தான் இந்த ரிசார்ட். இந்த ரிசார்ட்டோட பேர் வந்து ஹில் கிரெஸ்ட் கூர்க்.
ஒரு ஸ்மால் ப்ராப்பர்ட்டின்னு தான் சொல்லலாம், ரொம்ப பிக் ப்ராப்பர்ட்டிலாம் கிடையாது. பட் ஓவராலாக எனக்கு இந்த ஸ்டே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் இருந்தது. அதனால உங்களோட இது ஷேர் பண்ணிக்கிறேன். வந்தோடனே எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்து ரிசப்ஷன்லேயே வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அங்கேருந்து வந்து நாங்கள் எங்கள் ரூம்ஸ்க்கு போயிட்டோம். இப்போ எங்களோட ரூம் 2 பார்த்துடலாம். நீங்களும் ஓப்பன் பண்ணணும்னு பயந்தீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவளுக்கு பாத்டப்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ரூமில் வந்து எங்களுக்கு பாத்டப்பும் வந்து இருந்துச்சு. ஸோ ஸ்விம்மிங் பூல் ப்ளஸ் பாத்டப் அதெல்லாம் சேர்த்து தான் எங்களுடைய காஸ்ட்டு, விச் இன் சம் டைம் ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் யூ ஆல். அண்ட் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ஈவன் தி டாய்லெட்ஸ் எவ்ரிதிங் அண்ட் அவங்க வச்சிருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு. நான் மித்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துடலாம். ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கொஞ்சம் லைட்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் த ரெயின். ஸோ அதுவும் சொல்லணும் கண்டிப்பாக, அதனால மென்ஷன் பண்ணிடுறேன். எங்களுக்கு அது ப்ராப்ளமாக தெரியல. எனக்கு ரூம் எப்படி இருந்துச்சு, என்ன கேட்டகரி ரூம்ஸ் நாங்கள் வந்து எடுத்தோம், அண்ட் இதோடைய காஸ்ட் என்ன அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன் இப்போ உங்களோடய வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த ரிசார்ட்டோட பேர் வந்து ஹில் கிரெஸ்ட் ரிசார்ட். இது வந்து 5 to 7 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மடிக்கேரி இருக்குது. மடிக்கேரி ஹைவேல தான் இது ஆக்சுவலி பிளேஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த பர்டிகுலர் ரிசார்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டே மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ளே ஏரியா அண்ட் வந்து ஸ்விம்மிங் பூலும் அவைலபிளாக இருக்குது. மெயினாக ஸ்விம்மிங் பூல் வந்து என் டாட்டர் கேட்டிருந்தா அப்படின்றதுனால அது இருக்கிற மாதிரி ரிசார்ட் பார்த்ததுல இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவே எனக்கு கிடச்சிச்சு. ஒரு ப்ளே ஏரியா மட்டும்தான் ஓப்பன் டு அப்போ 6:30க்கு அப்புறம் இதுதான் ஓப்பனாக இருந்தது. இதில் ஒரு டிடி அண்ட் ஒரு ஃபியூஸ் பால்ஸ் மாதிரி வச்சிருந்தாங்க அண்ட் வந்து குழந்தைங்களுக்கு ட்ராம்பலின் பார்க்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த செட் வந்து ஒரு சைட் ஆஃப் கேம் ஜோன், இன்னொன்று வந்து செகண்ட் ஃப்ளோர் வேற இடத்துல இருக்கு. பட் அது வந்து க்ளோஸ்ட் ஆஃப்டர் 6:30 அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இதை தாண்டி உங்ககிட்ட ஜிம்மும் இருக்கு. ஸோ ஜிம்மும் வந்து எங்களால் பார்க்க முடியல பிகாஸ் நாங்கள் ஆஃப் டைம்ல மட்டும்தான் இங்கே அவைலபிளாக இருந்தோம். 6:30க்கு அப்புறம் அது ஓப்பன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே கேட்டகரி ஆஃப் ரூம்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பேசிக் ரூம்ஸ் இருக்கு, சுப்பீரியர் ஜூனியர் காட்டேஜ்னு இருக்கு, அப்புறம் சுப்பீரியர் காட்டேஜ்னு இருக்கு. ஸோ 3 டைப்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. இதில் வந்து நீங்கள் நார்மல் ரூம்ஸ் வந்து ரேட் கம்மி தான். பட் இந்த சுப்பீரியர் காட்டேஜ் ஜூனியர் காட்டேஜ் ரூம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8,000 per night வந்து எங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க. ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளீனாக இருந்தது, ரொம்ப நீட்டாக இருந்தது அண்ட் சர்வீசஸ் வந்து ரொம்ப ப்ராம்ப்டாக இருந்தது. எது நான் வந்து ரிசப்ஷனுக்கு கால் பண்ணாலும் another 5 to 10 minutes எனக்கு வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஸோ டின்னர் வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு வெளியில. அதனால வந்து இங்கே பஃபே ஆப்ஷன்ஸும் இருக்கு. அந்த டின்னர் பஃபே ஆப்ஷன்ஸ் தான் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே பஃபே இங்கேயே சாப்பிடலாமா இல்லைனா வந்து இதை அலாக்காட்டி மாதிரி சாப்பிடலாமான்னு சொல்லி பஃபே ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. 750 plus taxன்னு வந்து சொன்னாங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் நிறைய பேர் குரூப்பாக வந்திருக்கீங்க அப்படின்னா வந்து 1% காம்ப்ளிமெண்ட்ரி கூட கொடுக்கறதா என்கிட்ட சொன்னாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்டேல 2 நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி தான். 2 things நான் வந்து கூர்க் ஸ்டேஸ்ல வந்து நான் நோட்டீஸ் பண்ணது, இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஆன்லைனில் அகோடாவோ மேக் மை ட்ரிப்போ எந்த ஒரு ஆன்லைன் சைட்டில் கொடுக்க ஆஃபரை விட நம்மளுடைய டைரக்ட் ரிசர்வேஷன்ஸ் வந்து அதை விட கம்மியாகவே இருக்குது. இன்க்ளூடிங் டேக்ஸே அந்த ரேட் வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் எல்லாமே நீங்கள் ஃபுல் ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே ஹோட்டலுக்கு ஒரு வாட்டி ரிசர்வ் பண்ணி அவங்களுடைய காஸ்ட் என்னன்றதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
செகண்ட் திங் என்ன அப்படின்னா பேசிக் ரூம்ஸ் எல்லா ஹோட்டல்லையுமே அவைலபிளாக இருக்குது. அது வந்து உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப வந்து பட்ஜெட்டாக இருக்கும். பட் அது வந்து அவ்வளோ ப்ளசன்ட் ஃபீல் கொடுக்கறது இல்லை. நிறைய கூர்க் ரிசார்ட்ல வந்து உங்களுக்கு பேசிக் ரேஞ்ச் ஒன்று வச்சிருக்காங்க, மிட் ரேஞ்ச், ஹை ரேஞ்ச். அந்த மிட் ரேஞ்ச் கூட எடுக்கலாம், பட் லோ ரேஞ்ச் எடுக்கிறது வந்து எப்பவுமே சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை. நிறைய ரிவ்யூ கமெண்ட்ஸ் படிச்சுட்டேன். ஸோ பெட்டர் வந்து நீங்க அந்த மிட் ரேஞ்ச்க்கு போறது வந்து உங்களுடைய ஸ்டே வந்து பிளசண்டா இருக்கும் இன் எனி ரிசார்ட். இந்த பர்டிகுலர் பூல் வியூ வந்து எங்களுடைய பால்கனிலேருந்து இந்த பூல் வியூ இருந்துச்சு. அண்ட் வெளியில பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஒரு 7 o'clock எடுத்தது. இப்படிதான் எங்களுக்கு வந்து வியூ இருந்துச்சு. வியூ, ஹோட்டல் ரூம்ஸ், எவ்ரிதிங் வாஸ் லைக் வெரி வெரி we are very satisfied. பூலோட எங்களுக்கு வந்து ரொம்ப பட்ஜெட்டோட கிடைச்சது இந்த ரிசார்ட் தான். பூல் இல்லை அப்படின்னா ஃபியூ அதர் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. பட் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக பூலோட இருந்த ரிசார்ட் பார்த்ததுனால நாங்கள் இது புக் பண்ணிட்டோம். பட் we are very very satisfactory. இப்போ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆக்சுவலி உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டும் என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து காமிச்சிடுறேன். பை த வே என்ன அப்படின்னா நிறைய இடத்துல காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்னு ரிசார்ட்ல எழுதியிருக்காங்களே தவிர பிரெட், பட்டர் அண்ட் ஜாம் தான் கொடுப்பாங்களா, நிறைய ரிவ்யூஸ் வந்து படித்தேன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெரைட்டி ஆஃப் பஃபே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய ஓன் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் அண்ட் டேஸ்ட் ஆஃப் த ஃபுட் வந்து ஆல்சோ வாஸ் டூ குட். நம்ம ரிசார்ட் புக் பண்ணும்போது வந்து பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அது டேஸ்டியாக இருந்தா அப்படின்னா நம்மளுக்கு நாள் ஃபுல்லாகவே நல்லா ஓடும். அந்த மாதிரி வந்து இந்த வாட்டி நாங்கள் ஃபர்ஸ்ட் டே போகும்போது இந்த மாதிரி பூரி, சன்னா அண்ட் வடை, இட்லி, உப்மா அண்ட் ஆல் வாஸ் டூ குட். சேமியா உப்மாவும் வச்சுருந்தாங்க, ரவா உப்மாவும் வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மேஜர் டிஷ் இல்லை கர்நாடகாவுக்கு, ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான்வெஜ் பீப்புளுக்கு எக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஈவன் நைட் டின்னரில் கூட நான்வெஜ் ஒரு 2-3 ஐட்டம்ஸ் இருந்துச்சு. டு மென்ஷன் என்ன அப்படின்னா நாங்கள் 2 டேஸும் இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணோம். இங்கேருந்து வந்து மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ட்ரிப்பு வந்து போயிட்டு வந்திருந்தோம். அப்போ எங்களுக்கு இங்கே வந்து மித்த அம்யூனிட்டிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இது கரெக்டாக இருந்தது. ஒருவேளை இது ஸ்டேகேஷனாக இருந்துச்சு அப்படின்னா மேபி திஸ் ரிசார்ட் வுடன்ட் ஹேவ் சூட்டட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய பெரிய இல்லை, ரொம்ப ஸ்மால் ரிசார்ட் இது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். இந்த ஃபீட்பேக், உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் அபவுட் திஸ் வீடியோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மீட் யூ அகைன் இன் a super video. Bye.